ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு வெயிலா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாட்டர்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எப்பயுமே எவ்ரி சாட்டர்டே போவேன். வந்து மார்னிங் காலையில் எழுந்தோடனே பாதாமும் டேட்ஸும் சாப்பிடுவேன். ட்ரை கிரேப்ஸும் ஊற வச்சு காலையில் அந்த ட்ரை கிரேப்ஸோட தண்ணியை சேர்த்து குடிச்சிடுவேன். நாள் நைட்டே உளுந்த வடைக்கு உளுந்த 2 மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி மிக்சியில் தான் ஆட்டியிருந்தேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சாட்டர்டே காலையில் உளுந்த வடைக்கு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, மிளகு, சீரகம், மிளகு தட்டி போடுவேன், பெருங்காய பவுடர் இதெல்லாம் போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். மூணு உளுந்த வடை, 1 டம்ளர் டீ குடிச்சா என்னோட டிஃபன் ஓவர். காலையிலே ஹெவியாக சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாப்பிட முடியாது. அதனால மார்னிங் எப்பயுமே லைட்டாக எடுத்துக்குவேன் நான். இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஜூஸ், எதனா ஒரு ஜூஸ் டெய்லி குடிக்குவேன். மத்தியானம் லஞ்சுக்கு காளான் பிரியாணி பண்ணலான்னு மசாலா அரைக்கிறதுக்காக இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். குக்கரில் ஆயில் ஊற்றி பிரியாணி இலை, சில்லி, ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஆனியன் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது வதங்கினோடனே தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கு தேவையான ட்ரை பவுடர், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு காளானும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு காளான் அதிலே தண்ணி விடும். தேவையான அளவு தண்ணி பார்த்து ஊற்றிக்கணும். கொத்தமல்லியும் புதினாவும் அதோட சேர்த்து போட்டு வதக்கிக்கணும். தயிர், லெமன் ஜூஸு, பாதி தேங்காய் பாலும் பாதி தண்ணீரும் ஊற்றிருந்தேன். அப்புறமா ரைஸ் போட்டு தம் போட்டுட்டேன். தம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தோசைக்கல் வச்சு குக்கர் அது மேலே வச்சு அது மூடிட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சோன்னா அதுவே தம் ஆகிடும். அதுக்கு சைட் டிஷ்ஷு பிளைன் சால்னா. எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை, சில்லி, ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். மஞ்சள் தூள், அடுத்து தக்காளி நல்லா வதங்கவும் ஒரே ஒரு பொட்டேட்டோ கட் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கு சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் தேங்காய், முந்திரி, கசகசா, பச்சை மிளகா, சோம்பு இதெல்லாம் அரைச்ச பேஸ்ட் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொத்தமல்லி போட்டு ஒரு விசில் விட்டுட்டா பிளைன் சால்னா ரெடி. இது தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் காளான் பிரியாணிக்கு. தம் போட்டு பண்ணியிருந்தனால நல்லா இருந்துச்சு பிரியாணி, உதிரி உதிரியா. பிரியாணி வச்சு ரைத்தா பண்ணியிருந்தேன். ஆனியன், குக்கும்பர் போட்டு ரைத்தா வச்சுட்டு காலையில் போட்டிருந்த வடை இருந்தது, அதையும் வச்சு குருமா ஊற்றி மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டாச்சு.
ஈவினிங்கில் செக்கில் இருந்து எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். தலைக்கு தேய்க்கிறதுக்காக ஆயில் ரெடி பண்ணலான்னு எவ்வளவோ ஆயில் ரெடி பண்ணோம். ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் தலைக்கு தேய்க்கிறதுக்கு. ஆனால் ஒரு டைம் ஆர்டர் பண்ணால் கரெக்டாக அனுப்பி வைக்கிறாங்க, இன்னொரு டைம் ரொம்ப டிலே பண்ணுறாங்க. அதனால் சரியாக எங்களால் அதை ரிசீவ் பண்ண முடியல. சரி, நம்மளே ஆயில் ரெடி பண்ணலான்னு ஆயில் ரெடி பண்ணியிருந்தேன். இதான் செக்கில் ஆட்டின எண்ணெய். 1/2 லிட்டர் ஆயில் வாங்கியிருந்தேன், கோகோனட் ஆயில். இதில் வேம்பாலம் பட்டை, இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வேம்பாலம் பட்டை. இது மேலே வெட்டி வேர், கொஞ்சம் வெந்தயம். நாட்டு மருந்து கடையில் இந்த வேம்பாலம் பட்டை வெட்டி வேரெல்லாம் கிடைக்கும். இந்த ஆயில் ஊற்றி பார் பாயிலிங் பண்ணணும். கடாயில் தண்ணி வச்சு அது கொதிக்கும் போது இந்த பாத்திரத்தை அப்படியே உள்ளே வச்சோன்னா ஆயில் நல்லா சூடாகி, அடியில் உள்ள தண்ணி கொதிக்கும் போது நல்லா சூடாகும் அந்த ஆயில். அப்போ அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி நமக்கு ஆயில் நல்லா கலராக கிடைக்கும். இது ஓவர் நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுறணும். மறுநாள் வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணுற பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும். இது ஆல்ரெடி என்னோட ஆயில் காலியாகி கோகோனட் ஆயில் பாட்டில் இருந்துச்சு, அதிலே நான் இந்த ஆயிலை ஊற்றி வச்சுக்கிட்டேன். இது ரோஸ்மேரி லீஃப். இதுவும் ஆயிலில் பார் பாயிலிங் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஸ்கேல்ப்லலாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour 1 hourக்கு முன்னாடி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு குளிச்சோன்னா முடி உதுறது கம்மியாகுது. சின்ன சின்ன பேபி ஹேரெல்லாம் கூட வளருது. ரோஸ்மேரி ஆயிலை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கிட்டேன். இந்த ஆயில் ரெடி பண்ணி 1 month நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லாவே இருக்குது. இப்படி கொட்டுறதுல எங்கள் பசங்க கூட யூஸ் பண்ணிட்டு சொன்னாங்க. என்னன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனை எதுவும் வராது, நல்லாவே இருக்குது. Thanks for watching. Kindly subscribe for more videos.